ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இது ரொம்பவே சீரியஸான வீடியோ. கொஞ்சம் கான்ஷியஸாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நிபா வைரஸை பற்றி நம்ம தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஈவன் கேரளாவில் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கேரளாவில் தான் ரொம்ப அதிகமாக பரவுச்சு. அங்கேருந்து சில பேர் இறந்தும் போகியிருக்காங்க. ஆனால் இது ஃபஸ்ட்டு இந்த நிபா வைரஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பழங்களுக்கு சாப்பிட்ற வவ்வால் இருக்குது இல்லைங்களா? பழங்கள் சாப்பிட்ற வவ்வால், பழம் தின்னி வவ்வால்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாக்ஸ் ஃப்ளையிங் வவ்வால்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வவ்வால் மூலியமா மட்டுமே பரவக்கூடியது இந்த நிப்பா வைரஸ். அது மட்டும் இல்லாமல் அஃபெக்ட் ஆன அனிமல்ஸ், சில அனிமல்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? பழங்கள் சாப்பிட்ற இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பிக்குலாம் இருக்குது இல்லைங்களா? இந்த போர்க்கு அதெல்லாம் வந்து சாப்பிட்றவங்களுக்கும் இது வந்து பரவும். இது வந்து பறவைகள்ல இருந்தும் வந்து மனுஷங்களுக்கு பரவும், மனுஷங்கள்கிட்ட இருந்தும் ஹியூமன்ட்டும் பரவும். இதுக்கு வந்து இப்போ வரைக்குமே ப்ராப்பரான வேக்சின் கிடையாது. அப்ரூவ் ஆன வேக்சின் இப்போ வரைக்கும் எதுவுமே கண்டுபிடிக்கல. கரெக்டான மெடிசன்ஸும் கரெக்டாக கிடையாது. இதுக்காக வந்துச்சுன்னா ப்ரிவெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். வரத்துக்கு முன்னாடி ப்ரிவெண்ட் தான் பண்ண முடியும். வந்துடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் காப்பாற்றுறது. இம்யூன் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் அவங்க உயிர் பழைப்பாங்களா மாட்டாங்களான்றது கூட இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே, இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ ஏன் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக வெஸ்ட் பெங்காலில் ஒரு கேஸ் அட்மிட் ஆகப்பட்டிருக்கு. 12ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெக்கவர் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ண நர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து இறந்துட்டாங்க. இப்போ அவங்க நம்ம கூட இல்லை. ஸோ இந்த அளவுக்கு இப்போது ரொம்ப ரொம்ப வருஷம் முன்னாடி இருந்தது. ரொம்ப வருஷம்னா ரொம்பலாம் கிடையாது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணதே வந்து 1998 மலேசியாவில் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. இது இந்த மாதிரி ஒரு வைரஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் 2001 வந்து வெஸ்ட் பெங்காலில் இந்தியாவில் வந்திருக்கு. ஏன்னா வந்து வெஸ்ட் பெங்கால்னால் இந்த பங்களாதேஷ்லேயும் இந்த மாதிரி கேஸ் நிறையா வந்திருக்கு. ஸோ பூட்டான், பங்களாதேஷ் அங்கேருந்து பக்கத்துலேயே தான் வெஸ்ட் பெங்கால் இருக்குது. ஓகேங்களா? நம்ம இந்தியாவுக்குள்ளே அப்போ வந்து 2021 நிறைய பேர் இறந்தும் செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்த கேஸ் வந்து அட்மிட் ஆனவங்க சக்ஸஸாக க்யூர் ஆகிட்டாங்க, வெளில வந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்த நர்ஸ் வந்து அவங்க இப்போது இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கேரளா 2018 வந்து கேரளாவுக்கு போயிருக்கு. ஓகே, இந்த நிப்பா வைரஸை பற்றி சொல்லிட்டேன். இது எந்தெந்த மூலியமாலாம் பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து மோஸ்ட்லி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருக்கு, கொஞ்சம் அடிபட்டிருக்கு, ஏதோ சில பேர்லாம் சொல்லுவாங்க அணில் கடிச்ச படம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு அதை சாப்பிடுவாங்க. யாருக்கு பார்த்தா தான் தெரியும் அணில் கடிச்சது இல்லையான்னு. ஈவன் அந்த அணில் வந்து ஆல்ரெடி அஃபெக்ட் ஆன பழத்தை சாப்பிட்ருந்தாலும் அதுக்கும் அந்த வைரஸ் அஃபெக்ட் ஆகியிருக்கும். அந்த பழத்தை நம்ம சாப்பிட்ருந்தோம்னா, சில பேர் வந்து வீடியோலாம் யூடியூப்பில் ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அணில் கடிச்ச பழம் சூப்பராக இருக்கும், நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஃப்ரூட்டையும் சாப்பிடாதீங்க. ப்ராப்பராக எடுத்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கணும், எந்த ஒரு டேமேஜும் இருக்கக்கூடாது. நல்லா ப்ராப்பராக வாஷ் பண்ணிட்டு அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிட்டு மீதி சாப்பிட்ற பழக்கம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. டேமேஜ் ஆச்சுன்னா அந்த பழத்தை ஃபுல்லாக தூக்கி போட்டுருங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த போர்க் சாப்பிட்றவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து போர்க் சாப்பிடுவாங்க இல்லைங்களா? பிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அழுகின பழம், டேமேஜ் ஆன பழம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேருந்து பல்காக கலெக்ட் பண்ணி கொண்டு போய் ஃபுட்டாக போடுவாங்க. அதை சாப்பிட்ட அந்த ஒரு பிக்குக்கும் வந்து அந்த மாதிரி நிபா வைரஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. அந்த போர்க்கை சாப்பிட்டோம்னா நமக்கும் அந்த அஃபெக்ட் ஆகும்னு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தாண்டி கேரளாவில் 2018 நிறைய பேருக்கு வந்தது. ஓகேங்களா? அது எதனால் வந்தது? கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட் பாம் சொல்லுவாங்க. இந்த கல் குடிப்பாங்க இல்லைங்களா, அந்த கல் மூலியமாக பரவறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்கும், கண்டாமினேட் ஆகியிருக்கும். ஸோ அதில் ஏதாவது பழம் பட்டிருந்தாலும் அணிலோ அப்புறம் இந்த மாதிரி பழம் தின்னி வவ்வாலோ சாப்பிட்டு ஏதாவது எச்சம் போட்டிருந்தாலும் இது வந்து ரொம்பவே நிப்பா வைரஸ்க்கு பரவதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயம். சில நாள் இல்லாத வரைக்கும் நம்ம சேஃபாக நார்மலாக ஃப்ரீயாக இருக்கலாம். பட் இந்த மாதிரி நமக்கு முன்னாடியே இந்தியாவில் ஒரு கேஸ் வந்துருச்சு அப்படின்னா இப்போவே ப்ரிகாஷனாக இருந்தால் தான் முடியும். எதனாலனா கொரோனாக்கு கூட வேக்சின் வந்துருச்சு. ஆனால் நிப்பா வைரஸ்க்கு இன்னும் வேக்சின் கண்டுபிடிக்கல. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சொல்லியிருக்காங்க ரொம்ப சீரியஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த நாடுல அந்த இதுக்கும் சரி, ஓகே, இதுக்கு முன்னாடி எந்தெந்த நாட்டில் வந்திருக்குன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பங்களாதேஷ், பூட்டான், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்திருக்கு. இந்தியாவில் வெஸ்ட் பெங்காலில் நிறைய கேஸ் வந்திருக்கு, கேரளாவில் நிறைய கேஸ் வந்திருக்கு. ஓகே, இதோட சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நார்மல் சிம்டம்ஸ், ஃபீவர். நார்மலாக உடம்பு சரியில்லைனாலே போய் பார்த்துருங்க இந்த மாதிரி சமயத்தில். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சீரியஸாக வந்து ஃபீவர் ரொம்ப அதிகமாகுது, நார்மல் ஆகலை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாமிட்டிங் இருக்குது, சோர் தோற்று இருக்குது அப்படின்னா உடனே போய் பாருங்கள். இதெல்லாம் வந்து நார்மல் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிம்டம்ஸ். செகண்ட் ஸ்டேஜ் சிம்டம்ஸ் வந்து நமக்கே வந்து கன்ஃபியூஷன் வரும். சிக்கன் பாக்ஸ் மாதிரி அம்மா போடுற மாதிரி குட்டி குட்டியாக உடம்புலையோ அங்கே இங்கேன்னு வந்து கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி தழும்பு மாதிரி வர ஆரம்பிக்கும். ஓகேங்க? பிம்பிள் மாதிரி உடம்புலலாம் வரும். ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும், வாமிட்டிங் வரும். அதுக்கப்புறம் கோமாக்கு போகிறதுக்கும் பல வாய்ப்புகள் இருக்குது இந்த நிபா வைரஸ் வந்துச்சுன்னா.
இதோடைய டெத் ரேட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா 40லேருந்து 75% வந்தா இறந்துருவாங்கன்ற டெத் ரேட்டு 40லேருந்து 75% வரைக்கும் இந்த நிப்பா வைரஸால இறந்துருக்காங்க. அதோட டெத் ரேட் அவ்வளோ அதிகம். நான் முன்னாடியே சொன்ன மாரி வெஸ்ட் பெங்கால்ல, கேரளால வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? வெஸ்ட் பெங்கால்ல டெத் ரேட் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2021 அப்போ வந்தப்போ 66 பேருக்கு இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க. 66 பேர்ல 45 பேர் இறந்தும் போகியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபேமிலி என்ன ஆகும்? அது ரொம்ப ஒரு சீரியஸான இஷ்யூ இல்லைங்களா? ஸோ அது ஒண்ணு. அதுவும் இல்லாம 2007ல வந்திருக்கு. அதுக்கப்புறம் வரவே இல்ல. 7ல வந்து பார்த்தீங்கன்னா 5 பேருக்கு வந்திருக்கு. 5 பேருமே இறந்துருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வரவே கிடையாது. இப்போ ரீசென்ட்டா 2026ல 12ஆம் தேதி இறந்தும் போயிருக்காங்க. ஒருத்தங்க வந்து அவங்க சரியாயிட்டாங்க. இன்னொருத்தவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகி ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, போய் பழத்த சாப்பிட்டா தான் வரும்னு இல்ல. அஃபெக்ட் ஆன ஒரு பெர்சன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க இருக்காங்க. இப்போ நான் வந்து எனக்கு வந்து இம்யூன் நல்லாவே இருக்கு. ஆனா எனக்கு நிப்பா வைரஸ் வந்திருக்கு அப்படின்னா, இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பரா இல்லாதவங்க என் கூட இருக்காங்க. என்னுடைய ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்க அஃபெக்ட் ஆக வாய்ப்பு அதிகமா இருக்கு. அவங்க போய் அந்த பழத்த சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? பழமோ, அந்த நிப்பா வைரஸ் அதுபட்ட அந்த காய்கறியோ, வாட்டெவர் ஓகேங்களா? டைரக்ட்டா அவங்களுக்கு வரணும்னு இல்ல. ஒரு பெர்சனாலயும் இன்னொருத்தவங்களுக்கு வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாரி கேரளால 2018ல வந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்போ வந்து 19 கேஸ் வந்திருக்கு. 17 பேர் இறந்தும் போயிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல நான் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, இது மாரி வந்திருக்கு. சேஃபா இருங்க. ஸோ சீரியஸா எடுத்துக்கோங்க. சின்ன பிரச்சனை வந்தாலுமே வந்து உயிர் சம்மந்தப்பட்டது. எதனால சீரியஸா இருக்கணும்னு சொல்றேன்னா, இதுக்கு இப்போ வரைக்கும் வேக்சின் இல்ல, மெடிசனும் இல்ல. ஒரு ப்ராப்பரான இதுவே கிடையாது. ஒரு ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுன்னும்போது நம்ம லெதார்ஜிக்கா இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மார்க்கெட்ல போய் பொருள்லாம் வாங்குனீங்க அப்படின்னா, கொஞ்சம் சேஃபா இருங்க. எல்லாத்தையும் ப்ராப்பரா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாரி வீடியோல இதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். சீரியஸான மேட்டர். உங்களுடைய ஃபேமிலி குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. லெதார்ஜிக்கா இருக்காதீங்க. அதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாரியான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ், கரண்ட் அஃபேர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.